ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஆடி 1. இன்னைக்கு எப்படி பூஜை பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் வந்து நான் வந்து வேலையே தொடங்கினேன். ஆடி 1 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல பண்ற வேலைகளாக செய்ய ஆரம்பிச்சேன். துளசி செடிக்கு வந்து நான் வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுவேன், பூஜை பண்ணுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு துளசி வந்து வாடி போயிடுச்சு, ஒரு மாதிரி மழையில இதாயிடுச்சு. அப்புறம் திரும்ப அந்த விதையெல்லாம் தூவி விட்டு இப்போ நல்லா வந்து துளுத்து வளர்ந்துருக்கு. அதனால வந்து இன்னைக்கு வந்து ஆடி 1ங்கிறனால அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு இன்னைக்கு விளக்கு ஏற்றிருக்கேன். உங்க வீட்லயும் துளசி செடியா இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு செங்கலாவது வச்சு நீங்க விளக்கு ஏத்துங்க. அது வந்து இடம் வந்து சுத்தமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. துளசி மாடம் இல்லாதவங்க இப்படியே பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து குட்டியா பக்கத்துல வச்சது வந்து அதான் வந்து நம்ம வந்து வச்ச துளசி செடி அது வந்து காஞ்சு போயிருக்கு, இப்பதான் துளுத்து வருது. துளசியும் வந்து ஒரு பெண் தான். அதனால வந்து அவங்களுக்கும் பூவு பொட்டு வளையல் எல்லாமே வைக்கிறது. சில பேர் வந்து பாவாடை கூட கட்டி விடுவாங்க துளசி மாடத்துக்கு. அதனால வந்து அவங்கவுங்க இஷ்டம் தான், எப்படி உங்களுக்கு பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசப்படியில நான் வந்து மாக்கோலம் வந்து போட்டேன் நேற்று வந்து. பூஜை ரூம்ல நேற்றே போட்டுட்டேன். இன்னைக்கு காலையில வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நிலைவாசலுக்குலாம் இன்னைக்கு தான் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லபடியா நிலைவாசல்ல குலதெய்வத்தை வரவேற்கிறதுக்கு ரெடியா வந்து எல்லாம் பண்ணியாச்சு. மகாலட்சுமி பாதம் எல்லாம் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் திருஷ்டிக்காக நம்ம வாசல்ல வைக்க எலுமிச்சம்பழம் உப்பு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம விநாயகர் பிள்ளையார்பட்டி ஹீரோ அவருக்கு நம்ம இன்னைக்கு அருகம்புல் வந்து சாத்தியிருக்கோம். அருகம்புல் வந்து வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு கடவுளுமே எளிமையை தான் விரும்புவாங்க, அதுலேயும் விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானவர். புல்லு வந்து கொடுத்தாலே போதும், அவருக்கு நமக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லா நல்லாவே கொடுப்பாரு. அதனால அவரை நம்பி நம்ம மொத பூஜையை தொடங்குவோம். நிலைவாசல்ல வந்து நான் வந்து விளக்கு வந்து இன்னைக்கு 2 தீபம் ஏற்றிருக்கேன். எப்பவும் குபேர விளக்கு தான் ஏற்றுவேன். இன்னைக்கு வந்து ஆடி 1ங்கிறனால 2 சைடுமே நான் வந்து விளக்கு வந்து ஏற்றிருக்கேன். அகல் விளக்கு தான் ஏற்றிருக்கேன். உங்களால் எந்த விளக்கு ஏற்ற முடியுமோ அந்த விளக்கு நீங்கள் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசல் தொட்டு கும்பிட்டுட்டு அடுத்து அன்னபூரணி தீபம். அன்னபூரணி வந்து நான் வந்து கொஞ்ச நாள் கிச்சன்ல தான் வச்சிருந்தேன். ஆனால் வந்து அவங்க மேலே வந்து நிறைய வந்து அந்த சமைக்கும் போது நிறைய விஷயங்கள் படுறதுனால எனக்கு சங்கடமா இருந்துச்சு. அதனால வந்து நான் எடுத்து பூஜை ரூம்லேயே திரும்ப வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து ஆடி 1ங்கிறனால அவங்கள ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு தான் நம்ம அடுப்பை வந்து ஏற்றணும். அதனால வந்து அவங்களுக்கு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு செய்ய வேண்டிய பிரசாதம் பால் இது எல்லாமே செய்யறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். எப்பவுமே அன்னபூர்ணி தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் வெள்ளிக்கிழமைகள்ல நான் வந்து சமைக்கவே அடுப்பை பற்ற வைக்கவே ஆரம்பிப்பேன். அதே மாதிரி ஸ்டீம்ங்கிற கோலம் வந்து நான் வந்து அன்னபூர்ணி கிட்ட போடுவேன். நிலைவாசல தொட்டு கும்பிட்டு நான் வந்து வலது காலை வச்சு உள்ள வந்து மகாலட்சுமி வரவேற்று நான் வந்து பூஜை ரூமுக்கு போயாச்சு. இதுதான் எங்க பூஜை ரூமோட கதவு. தோரணம்லாம் நேத்தே வந்து கட்டியாச்சு, மாக்கோளம்லாம் போட்டாச்சு. பூஜை ரூம்ல நேற்று நைட்டே வந்து நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வைக்கிறதுனா பூஜைக்கு அடுத்த நாள் தேவையான பொருட்களை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. மற்றபடி வந்து ஆவாகனம் பண்றது, விளக்கு ஏத்துறது, பூ போடுறது எல்லாமே அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு தான் நம்ம போடணும். முத நாளே பூவெல்லாம் போடக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து காலையில விளக்கு மட்டும் ஏத்துற மாதிரி பண்ணக்கூடாது. அனைவருக்கும் இனிய ஆடி 1 நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து புதன்கிழமை ஆடி 1 பிறந்திருக்கு. இது வந்து ஆன்மீகத்துக்கான உரிய மாதம். அதனால இந்த ஆன்மீகத்துக்கு மாதத்துல நம்ம நிறைய நல்ல ஆன்மீக தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஆன்மீக செயல்களையும் செஞ்சு நம்ம புண்ணிய பலனை அடையணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு தான் செய்யணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதை உங்கள்கிட்டையும் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இன்னைக்கு 6 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணா செய்யுங்க. நல்ல நேரம் பார்த்து குலதெய்வத்தை அழைச்சு நீங்க கும்பிடுங்க. இந்த நேரத்துல கும்பிட முடியலன்னு வருத்தப்படாதீங்க. அப்படி இன்னைக்கு பெண்களுக்கு வந்து மாதவிடை காலமா இருந்தா அந்த அடுத்த வர வெள்ளிக்கிழமை இல்ல 5 நாள் முடிஞ்சு நீங்க குலதெய்வத்தை இந்த ஆடி மாசத்துல எப்ப வேணா வீட்டுக்கு அழைக்கலாம். அதனால ஒன்றும் நீங்க வருத்தப்படாதீங்க. நம்ம இந்த மாசம் முழுவதும் எந்த சான்ஸ் கிடைச்சாலும் கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, பூஜை பண்றதுங்கிறத கண்டிப்பா பண்ணுங்க. அதனால நமக்கு நிறைய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு ஆடி 1 என்னுடைய வீட்டுல குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யறதுங்கிறத நான் காட்டுறேன். அதை பார்த்து நீங்களும் பயனடைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்துல கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்து என்னோட குலதெய்வ செம்பு. இதுல தான் நான் வந்து குலதெய்வத்தை வந்து ஆவாகனம் பண்ண போறேன். இந்த செம்புல வந்து என்னோட குலதெய்வம் வந்து ஆண் தெய்வங்கிறனால நான் வந்து வேஷ்டி மாதிரி கட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து பெண் தெய்வம்னா பாவாடை இருந்தா நீங்க பாவாடை கட்டிக்கலாம். இல்ல எதுவுமே இல்லைனாலும் வெறும் கலசம் மட்டும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க வந்து ஆவாகனம் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக நான் வச்சிருக்கேன்னா, நம்ம வந்து பூ போடணும், இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது விஷயங்கள் வளையல் எல்லாம் போடணும் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு ஏதாவது கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இதை பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால வந்து இந்த தான் என்னோட குலதெய்வ செம்பு. இதில் நான் வந்து ஆவாகனம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தமான தண்ணி நிரம்ப ஊற்றிக்கோங்க.
தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மஞ்சள் கலந்துக்கோங்க. அப்புறம் குங்குமம், அதுக்கப்புறம் ஜாதிக்காய் இருந்தால் ஜாதிக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற பழத்தில் வாழைப்பழத்துக்கு அப்புறம் எலுமிச்சம்பழம் ரொம்ப முக்கியம். இதை வந்து ராஜக்கனின்னு சொல்லுவாங்க. எலி மிச்சம் வைக்காத பழம்னு சொல்லுவாங்க. அதனால தான் எலுமிச்சை பழம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த எலுமிச்சம்பழம் ராஜக்கனி, இது வந்து காயா இருந்தாலும் பழமா இருந்தாலும் இதோட தன்மை வந்து மாறாது. எப்பவுமே வந்து ஒரே சுவையாக தான் இருக்கும். அதனாலதான் வந்து இது ராஜக்கனின்னு சொல்றோம். தன்மை மாறாம இருக்கனால நிலைமையா ஒரே நிலையா நடுநிலைமையா இருக்கனால தான் இதுக்கு ராஜக்கனின்னு பேரு. இந்த கனியை கண்டிப்பா வந்து நம்ம கலசத்துல போடணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜவ்வாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட தெய்வம் வந்து ஆண் தெய்வங்கனால நான் வந்து விபூதியும் போட்டுக்கிறேன். சந்தனம் இருந்தா சந்தனமும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் தெய்வமும் இருக்கும், பெண் தெய்வமும் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து எப்பவுமே 2, பிறந்த வீட்டு குலதெய்வம், புகுந்த வீட்டு குலதெய்வம். அப்ப வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷல் தான். அதனால வந்து 2 குலதெய்வத்தையுமே நம்ம வந்து நினைச்சு வழிபடலாம். கல்யாணம் ஆன பெண்கள் வந்து குறிப்பா புகுந்த வீட்டு குலதெய்வத்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கணும். அதுதான் நம்ம குலதெய்வம். அதனால வந்து அவங்கள நினைச்சு இந்த ஆவாகனம் நான் பண்றேன். என் குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் 2மே இருப்பாங்க. அதனால வந்து தம்பதி சமேதரை தான் எனக்கு குலதெய்வம். அதனால வந்து நான் வந்து அவங்களுக்கு பெண் குலதெய்வத்தை நினைச்சு நான் வந்து வளையலும் போட்டுறேன். மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாமே சேர்த்து இதுல வந்து அவங்கள வந்து ஆவாகனம் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல இருக்க ஒரு செம்பு, அது இல்லாம நம்ம வந்து எலுமிச்சம்பழம், ஜாதிக்காய் இருந்தா போடுங்க. மொத்தம் நான் வந்து 7 பொருள் போட்டிருக்கேன். மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், விபூதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது, அதுக்கப்புறம் பன்னீர் இருந்தாலும் பன்னீர் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சுத்தமான தண்ணீர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கலசம் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இந்த தட்டு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம அந்த கலசத்தை மூடுறதுக்கான ஒரு தட்டு இருக்கணும் கண்டிப்பா. சில்வர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மண்பானை, மண் பானையில தட்டு, மண் பானை இருந்துச்சுன்னா, குடுவை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. அது இன்னமும் நல்லது. பித்தளை செம்பு இருக்கு, பித்தளை தட்டு இருக்குன்னா அதை யூஸ் பண்ணுங்க. தயவு செய்து வந்து இந்த இரும்பு சாமான், அதுக்கப்புறம் சில்வர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வத்துக்கு நான் ஏத்துற அகல் விளக்கு. இது வந்து நான் டெய்லியும் ஏத்துற விளக்கு இல்ல, வருஷத்துக்கு வந்து ஏத்துறது தான். அதனால வந்து உங்கள்கிட்ட புதுசா வாங்கணும், இன்னைக்குதான் செய்ய போறீங்கன்னா புதுசா ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. நான் வந்து விளக்கு வந்து சுத்தமா பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்கண்டும் பச்சை கற்பூரமும் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரி வந்து பாத்தீங்கன்னா சிகப்பும் வெள்ளையும் கலந்து போட்டிருக்கேன். குலதெய்வத்துக்கு வந்து சிகப்பு திரி போட்டு விளக்கேத்துறது ரொம்ப நல்லது. மஞ்சள் திரியில 2 திரியும் சேர்த்து போட்டோம்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் அது வந்து மஞ்சள் திரி வந்து ரொம்ப சிறப்பானது. உங்ககிட்ட எதுவுமே இல்லை, வெள்ளை திரி தான், பஞ்சு திரி இருக்குன்னா அதை 2ஆ திரிச்சு போடுங்க. எப்பவுமே ரெட்டை திரியா தான் போடணும், ஒத்தையா போடக்கூடாது. அதனால வந்து இந்த மூடி, இந்த விளக்கு, இந்த திரி, இது 3 வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் தான் வந்து எடுத்திருக்கேன். விளக்குக்கு போடுற எண்ணெய் தான். ஃபர்ஸ்ட்டு விளக்குல எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும். திரி போட்டு விளக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இன்னைக்கு வந்து காலையிலையும் செய்கிறவங்க காலையிலேருந்து 1 மணி நேரம் எரிய விடலாம், திரும்ப சாயங்காலமும் ஏற்றலாம். அதனால வந்து நல்லா நிரம்ப வந்து எண்ணெய் விடுங்க. ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ண போகிறோம். அதனால நல்லபடியாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து திரி வந்து ரெட்டையாக திரிச்சு என் குலதெய்வத்தை நினச்சி திரிச்சு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என் குலதெய்வம் ரெடி ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து இப்போ பூவால் அலங்காரம் பண்ணோம். நான் முன்னே சொன்ன மாதிரி பூஜையில வந்து பூவும் ஜலமும் ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து பூஜைன்னு சொல்றோம். அந்த பூஜைக்கு வந்து முக்கியமா வந்து நம்ம பூ வந்து கண்டிப்பா வைக்கணும். இப்ப குலதெய்வத்துக்கு நான் வந்து பூ அலங்காரம் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு ஒரு பூவா இருந்தாலும் பரவாயில்ல, சிம்பிளா பண்ணுங்க, அதுவே போதும். அதுக்கப்புறம் தாம்பூலம் யாராவது வந்தா கொடுக்கணுங்கிறதுக்காக ஆடி மாசம் ஃபுல்லா வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். நேற்றே வீடியோல போட்டிருந்தேன், அதை பார்த்துருங்க. மஞ்சள், குங்குமம், கிழங்கோட வச்சிருக்கேன். பூ வச்சிருக்கணும் கண்டிப்பா, ஒரு ரோஸாவது வச்சிருங்க. அதுக்கப்புறம் குங்குமம் வந்து நிரம்ப வச்சிருக்கேன். மஞ்சளும் வச்சிருக்கேன். கண்ணாடி வளையல், விரலி மஞ்சள், கல்லுப்பு, தங்கத்தை விட மதிப்பான இந்த கல்லுப்பையும் நான் வந்து வச்சிருக்கேன். மகாலட்சுமிக்கு உகந்தது. ஆடி மாசம் மாச பிறப்புங்கிறனால உப்பு வாங்கி வச்சிருக்கேன்.
நேத்து நான் வந்து வெற்றிலை தீபம் ஏத்தல. இன்னைக்கு ஆடி 1ங்கிறனால எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கு ஏத்தணும்னு இன்னைக்கு தான் நான் வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏத்திருக்கேன். இப்ப நம்ம குலதெய்வம் விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி நம்ம முதல் கடவுளான விநாயகரோட அருளோட எருக்கம் அந்த வெள்ளருக்கு திரி போட்டு நான் வந்து இன்னைக்கு ஆடி 1ங்கிறனால விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் ஏத்திடுறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அதுக்கப்புறம் காமாட்சி தீபமும் சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு அகலும் ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் முருக கடவுளுக்கு நான் வந்து 6 முக தீபம் ஏற்றிருக்கேன். இன்னைக்கு ஆடி 1ங்கிறனால எல்லா கடவுளுக்குமே விளக்கு ஏற்றிருக்கேன். தினந்தோறும் வந்து இவ்வளோ விளக்குலாம் ஏற்ற முடியாது நம்மளால. அதனால நம்மளால என்ன முடியுமோ அட்லீஸ்ட் 2 விளக்கு ஏற்றினா போதும். குலதெய்வ விளக்கும் காமாட்சி விளக்கு ஏற்றினாலே போதும். விசேஷ நாட்கள் பெரிய நாட்கள்ல உங்களால எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியுமோ அவ்வளோ விளக்கு ஏற்றுங்க. ஏன்னா விளக்கு ஏத்துற வீடு வீணா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். எவ்வளவுக்கெல்லாம் நம்ம வீட்டுல ஜோதி எரியுதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும். ஆடி மாசம்னாலே எனக்கு குத்து விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குத்து விளக்குல தான் வந்து நான் அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுவேன். அதனால வந்து குத்து விளக்கு வந்து நான் ஏத்திக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 7 முக விளக்கு. இதோட சிறப்பை வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம குத்து விளக்கு ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ விளக்க நல்ல மனசார வேண்டிக்கோங்க. நல்லபடியா இந்த வருஷம் ஆடி மாசத்துலேருந்து எல்லாருக்கும் நல்லது நல்லபடியாக நடக்கணும். இறைவன் அருளால தொடர்ந்து நம்ம தான தர்மங்கள் செய்யணும். செல்வ செழிப்போட இருக்கணும். தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு நினைச்சு இந்த விளக்க வந்து ஏத்துங்க. குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும். இப்போ பூஜைக்கு தேவையான வெத்தலை பாக்கு, பழம், கேசரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்கள், தண்ணி எல்லாமே வந்து வச்சாச்சு. குலதெய்வம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் வந்துட்டாங்க. உங்கள் வீட்லேயும் குலதெய்வத்தை சீக்கிரமாக வரவேற்று நல்லபடியாக வேண்டிக்கோங்க. இந்த ஆடியோ பேசுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தீபம் ஏற்றும் போது பள்ளி இல்லை. குலதெய்வம் வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே அங்கே பள்ளி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பிட்டாங்க. இப்படிதான் நம்ம கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பூஜை அறையில பள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது, ரொம்ப விசேஷமானது. புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். குலதெய்வமே போற்றி. ஓம் ஸ்ரீ குலதெய்வமே போற்றி. குலதெய்வமே போற்றி. குலதெய்வமே போற்றி. குலதெய்வமே போற்றி. குலதெய்வமே போற்றி. குலதெய்வமே போற்றி. குலத்தை காப்பவனே. இப்போ என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ என்ன பூ இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நான் வந்து பூஜை பண்ணேன். இதுக்காக புதுசா நான் எதுவுமே வாங்கல. நமக்கு வந்து எண்ணெய் மட்டும்தான் கொஞ்சம் தேவைப்படும். அதுவும் முதல் நாளுங்கிறனால. மற்ற அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க வந்து எண்ணெயை வந்து கம்மியா செலவு பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கு வந்து இவ்வளவு ஏத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஆடி வருஷம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு நம்ம கண்டிப்பா விளக்கு ஏற்றணும். உங்க வீட்டுல என்ன அம்மன் படம் இருக்கோ அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஒரு அகல் விளக்கு இந்த தடவை ஏத்துங்க. இப்போ வந்து குலதெய்வத்துக்கு மற்ற தெய்வங்களுக்கும் தீபாராதனை காமிச்சாச்சு. நீங்களும் இந்த ஆரத்தியை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்க கஷ்டங்கள்லாம் தீர்ந்து கண்டிப்பா நல்லது நடக்கும். நானும் வேண்டிக்கிறேன். தெய்வத்தை வழிபடும் போது நம்ம வேற எந்த சிந்தனையும் இல்லாம நல்லது மட்டும் தான் நினைக்கணும். அதை மட்டும் பண்ணுங்க, நல்லது நடக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குலதெய்வ உண்டியல். இந்த குலதெய்வ உண்டியல்ல வந்து நான் வந்து டெய்லியும் 1 ரூபாயாவது போட்டுருவேன், இல்லைன்னா 5 ரூபா போடுவேன். ஏன் அப்படின்னா அந்த 1 ரூபா போடும்போது என் குலதெய்வத்தை நான் நினைப்பேன். அப்ப டெய்லியும் ஒரு நாளாவது என் குலதெய்வத்தை நான் ஒரு நிமிஷமாக நினைக்கிறேன். அப்ப என் குலதெய்வம் கோயிலுக்கே நான் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு தோணும். அதனால நீங்களும் குலதெய்வத்துக்கான உண்டியலை வந்து சேர்த்து வைங்க. கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பா அந்த குலதெய்வ உண்டியலுக்கு காசை வந்து நீங்க வந்து குலதெய்வத்துக்கு சேருங்க. உங்களுக்கு வந்து பாருங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி காலையிலே ஒரு மார்னிங் பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னன்னா, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து அதை பார்த்தோம்னா மயில் வந்து தோகை விரிச்சு ஆடிட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுதான் வந்து உங்களுக்கும் காட்டுறேன். நம்ம வீட்டை சுற்றி நிறைய மயில், கீரிப்புள்ள எல்லாமே நிறைய இருப்பாங்க. முயல் கூட இருக்கும் சில சமயம். அப்புறம் நம்ம கெஸ்ட்டு வந்து வந்துட்டாங்க. அவங்க பிரசாதம் வந்து எடுத்து வச்சாச்சு. ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸும் வரல. அதனால இவங்க மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திரும்ப கூப்பிட போயிருக்காங்க. இப்படிதான் வந்து என்னோட குலதெய்வ பூஜை ஆடி 1 சிறப்பாக நிறைவடைஞ்சிச்சு. நீங்களும் வந்து இதே மாதிரி சிறப்பான பூஜைகள் செய்து என்ன மாதிரி நீங்களும் பலனடைங்க.
திரும்பவும் சொல்றேன், குலதெய்வம் அருள் இல்லாம மத்த எந்த ஒரு கடவுளுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. முதல்ல அவங்கள வணங்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு அகல் விளக்க ஏத்தி வச்சு சீக்கிரம் என் கண்ணுல நீ காமிக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த ஆடி 1 கண்டிப்பா விளக்கு ஏத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இந்த ஆடி மாசம் முழுவதும் என் வீட்டில் நடக்கிற பூஜைகள், நான் பண்ற தான தர்மங்கள், நான் வாங்கிக்கிட்ட தானங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா காட்டுறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.